யூடியூப் வீடியோக்களின் பின்னணியை பேக்ரவுண்ட் மாற்றுவதற்கு சில வழிகள் உள்ளன. இது பெரும்பாலும் நீங்கள் பயன்படுத்தும் வீடியோ எடிட்டிங் மென்பொருளை வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் பொறுத்தது. 1. கிரீன் ஸ்கிரீன் பயன்படுத்துதல். இது மிகவும் பொதுவான மற்றும் தொழில்முறை வழி. உங்கள் வீடியோவை பச்சை நிறத்திரை கிரீன் ஸ்கிரீன் முன் பதிவு செய்யுங்கள். வீடியோ எடிட்டிங் மென்பொருளில் கேப்கட், கைன்மாஸ்டர், ஃபில்மோரா, அடோப் பிரீமியர் ப்ரோ, டவின்சி ரிசால்வ் போன்றவை குரோமா கீ அல்லது கிரீன் ஸ்கிரீன் எஃபெக்ட் என்ற அம்சத்தை பயன்படுத்தி பச்சை நிறத்தை அகற்றலாம். அகற்றப்பட்ட இடத்தில் உங்களுக்கு தேவையான புதிய படம், இமேஜ் அல்லது வீடியோ பின்னணியாகச் சேர்க்கலாம். 2. பின்னணியை நீக்கும் கருவிகள் AI பேக்ரவுண்ட் ரிமூவர்ஸ். கிரீன் ஸ்கிரீன் இல்லாமல் பின்னணியை நீக்க சில மென்பொருட்கள் இப்போது செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றன. VIO இணைப்பு, கேப்கட், வீடியோலீப் போன்ற சில வீடியோ எடிட்டிங் செயலிகள் அல்லது மென்பொருட்களில் ரிமூவ் பேக்ரவுண்ட் அல்லது கட் அவுட் போன்ற அம்சங்கள் உள்ளன. இது உங்கள் வீடியோவில் உள்ள நபரை தானாகவே கண்டறிந்து பின்னணியை நீக்கிவிடும். பின்னணி நீக்கப்பட்டவுடன் நீங்கள் விரும்பும் புதிய பின்னணியை சேர்க்கலாம். 3. வீடியோவின் மேல் வீடியோவை வைப்பது, ஓவர்லே, பிக்சர் இன் பிக்சர். உங்கள் முகம் மட்டும் தெரியும்படி பின்னணியில் ஒரு படத்தை அல்லது வீடியோவை சிறிய அளவில் காட்ட. நீங்கள் பேசும் பிரதான வீடியோவை மெயின் வீடியோ எடிட்டிங் டைம்லைனில் வைக்கவும். நீங்கள் பின்னணியாக காட்ட விரும்பும் படம் அல்லது வீடியோவை அதன் கீழே உள்ள ட்ராக் வைக்கவும். பிரதான வீடியோவின் அளவை குறைத்து அதை ஏதேனும் ஒரு மூலையில் கார்னர் வைத்து கீழே உள்ள பின்னணி தெரியும்படி செய்யலாம். இது பிக்சர் இன் பிக்சர் முறை. கவனிக்க வேண்டியவை: பயன்படுத்தப்படும் மென்பொருள். நீங்கள் மொபைலில் எடிட் செய்கிறீர்களா, கேப்கட், கைன்மாஸ்டர் அல்லது கணினியில் எடிட் செய்கிறீர்களா, பிரீமியர் ப்ரோ, டவின்சி ரிசால்வ் என்பதை பொறுத்து படிநிலைகள் மாறுபடும். விளக்கம் தேவை: நீங்கள் எந்த மென்பொருளை பயன்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் அதற்கான சரியான வழிமுறைகளை நான் தேடித்தர முடியும். நீங்கள் பயன்படுத்தும் வீடியோ எடிட்டிங் ஆப் அல்லது மென்பொருள் எதுவென்று கூற முடியுமா? யூடியூப் ஸ்டூடியோவை பயன்படுத்தி உங்கள் வீடியோவின் பின்னணியை நேரடியாக மாற்ற முடியாது. யூடியூப் ஸ்டூடியோ என்பது உங்கள் சேனலை நிர்வகிக்க, அனாலிட்டிக்ஸை பார்க்க, தலைப்பு, டைட்டில் மற்றும் விளக்கம், டிஸ்கிரிப்ஷன் போன்றவற்றை எடிட் செய்ய மற்றும் தம்ப்நெயில்ஸ்களை மாற்ற பயன்படும் ஒரு கருவி. வீடியோவின் உள்ளே இருக்கும் காட்சிகளின் பின்னணியை மாற்றுவதற்கு சேஞ்சிங் த வீடியோ கண்டென்ட்ஸ் பேக்ரவுண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ எடிட்டிங் மென்பொருள், வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் தேவை. பின்னணியை மாற்றுவதற்கான சுருக்கம்: 1. பதிவு செய்தல், ரெக்கார்டிங். கிரீன் ஸ்கிரீன் முன் வீடியோவை பதிவு செய்யுங்கள். 2. எடிட்டிங். வீடியோ எடிட்டிங் மென்பொருளை, உதாரணமாக கேப்கட், கைன்மாஸ்டர், அடோப் பிரீமியர் ப்ரோ, டவின்சி ரிசால்வ் திறக்கவும். குரோமா கீ அல்லது AI பேக்ரவுண்ட் ரிமூவல் அம்சத்தை பயன்படுத்தவும். பச்சை நிறத்தை நீக்கிவிட்டு புதிய பின்னணியை, படம் அல்லது வீடியோ சேர்க்கவும். 3. பதிவேற்றம், அப்லோடிங். எடிட் செய்த வீடியோவை யூடியூப் ஸ்டூடியோ மூலம் யூடியூபில் பதிவேற்றம் செய்யுங்கள். நீங்கள் மொபைலில் எடிட் செய்ய பயன்படுத்தும் மென்பொருள் எது? நான் அதற்கான படிப்படியான வழிமுறைகளை உங்களுக்கு தேடித்தர முடியும்.